கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் கோரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் கோரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமெனவினை கடிதே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொருள் திகழ்புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் போடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிறீரனில் முத்தமிழடை வினை முற்படுகிறீரனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா அத்துயரது பாடு சுப்பிரமணி பாடும் அப்புன மதனிடை இவமாகி தன ஜொன்னு ஜொன்னு தக்கட்ட தக்கட்ட தித் தக்கதினத தக்கதித் தக்கதினத ததிபி தக்கட்ட தக்கு ததி கனதத தி த ததி கனதத தி ததி கனதத ததி கனதத தி கனதத தி கனதத தஜம் தத்தனம் தத்தகும் ததிகட்ட ததஜம் தததம் தததம் ததிகட்ட தத்தஜம் ததிகட்ட ததஜம் ததிகட்ட ததஜம் ததிகட்ட ஆட வேண்டும் மயிலே நாட வேண்டும் மயிலே அழகோடு விளையாடும் முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே நகையும் சிங்கார நடையழகும் கருங்குழலும் காணாத பேரழகும் சிங்கார நடையழகும் கருங்குழலும் காணாத பேரழகும் கிரிமார்பும் வித்தார சொல்லழகும் கிரிமார்பும் வித்தார சொல்லழகும் முழுமதியும் முத்தார பல்லழகும் முழுமதியும் முத்தார பல்லழகும் கவிதை சுரக்கும் கனி மொழி சிறப்பும் கவிதை சுரக்கும் கனி மொழி சிறப்பும் கருணை பிறக்கும் தனி உடல் அமைப்பும் கைதரும் மனமெல்லாம் அழகிலே மலங்குடல் சுகம் பெற
தந்திட ஜோதியாய் வீதிடும் நாதனுடன் ததீம் 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 தகிடவென ஆட வேண்டும் வயலே அழகோடு இணையாடும் முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் வயலே. ராஜாத்தி இசைமணி தமிழ் கடலே உங்கள் அடிமைனா. ஆடும் நாயகியே, நீ ஆடாத என் மனமும் ஆடியது. நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா அருணகிரி, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். புறப்படு வீட்டுக்கு. ஆமா, என் வீட்டுக்கு புறப்படுங்க. எங்களுக்கும் வீடு இருக்கு, நீ வா. அண்ணாமலை, பேசாமல் இரு. அழகுமணியே, உன் அன்பிற்கு நன்றி. அந்நியர் வீடு சென்று அறியாதவன் நான். அங்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? ஆகா, சுதறியாத புள்ள. தம்பி, நீங்க எப்படியோ அப்படித்தான் இந்த பச்சை கிளியும். ஆமாங்க, பாம்புக்கும் கயத்துக்கும் வித்தியாசம் தெரியாத குழந்தை எங்க மரகதம். சும்மா இருடா, நான் பேசுறேன். தம்பி, நீங்க என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் பாலையாவது குடிச்சாதான் அவளுக்கு தூக்கமே வரும். மறுத்தா அவ்வளவுதான் உயிரை விட்டுடுவா. பயப்படாதீங்க, அங்கு வந்து ஒரு வாய் பால் இருந்து எனக்கு என்ன சிரமம்? மலர்மேல் இருப்பது தப்பு மரகதம். தனித்திருப்பது தப்புதான். என் கண்கள் என்ன சொல்லுகிறது? உன் பார்வை என்னை பறிக்கிறது. பெண் பார்வைக்குள்ள பெருமை அது. பாலன் உன் இஷ்டப்படி வந்தேன், பால் அருந்தினேன். போகட்டுமா? இங்க இருக்கு பிடிக்கவில்லையா? அக்கா எனக்காக காத்திருப்பார்கள். அண்ணாமலை வேறு காத்திருக்கிறான். பால் அருந்திய வீட்டை மறப்பதே பாவம் என்பார்கள். மறந்தால் தானே பாவம். மறுபடியும் வருகிறேன். நிச்சயம் வருவீர்களா? நிச்சயமாய் வருவேன். என்னை பிடித்திருக்கிறதா உங்களுக்கு? உறவும் வீடும் இல்லாவிட்டால் என் உயிரும் உன்னுடனேயே தங்கிவிடும். சரி, புறப்படுங்க. அதிகம் இருட்டி விட போகிறது. காளி மூலி நீலி திருசூலி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். குருவே, எல்லா பறவைகளின் கொழுப்பு சத்து. தேவா, எல்லா மிருகங்களின் கொழுப்பு கலவை. சாமுண்டி, மாகாளி, ரத்தவெறி கொண்ட பத்ரகாளி, உன் பக்தன் கொடுக்கும் எல்லா படையலையும் ஏற்றுக்கொண்டு உன் பசியை ஆற்றிக்கொள். தாயே, தலைமாலை அணிந்தவளே, புலிமேல் இருப்பவளே, பயங்கரியே, போராடும் நாயகியே, உன் பசி தீர்ந்ததா சொல். உன் மனம் குளிர்ந்ததா சொல். சொல். நம்மந்தாண்டானே, உனது வீர வேள்வியும் உனது மூர்க்க பக்தியும் என்னை உன் இஷ்ட தெய்வமாக ஆக்கிவிட்டது. விதிப்படி குறிப்பிட்ட காலம் நீ இட்ட ஏவலை முடிப்பேன். நீ பெற்ற வரத்தை நீ செயல்படுத்தும் பகை கொப்ப என் அருள் கூடுவதும் குறைவதும் உனக்கு சித்திக்கும். ஆகையால் அற்ப செயல்களுக்கெல்லாம் என் அருளை வீணாக்கி விடாதே. ஆஹா, யாருக்குமே கிட்டாத பேரின்பம். ஓங்கார நாயகியே, அலங்கார தேவதையே, உன் அருளால் இந்த அரசனையும் இந்த நாட்டையும் ஆட்டி வைப்பேன். பெரியா சுவாமி, உண்டா மூர்கா சுவாமி, மடையா சுவாமி, பிரசாதத்தை எடுங்கள். அண்ணாமலை, மரகதம் வீடு பாத்தியா?
உள்ள போனதும் ஒரே வாசனை. ஆமா ஆமா, மூக்கே நாரி போச்சு. உடம்புல கூட சப்பர வாசனை பூசி இருக்கா. இல்லாட்டி கிட்ட நெருங்க முடியுமா? மலர் போன்ற மனசு. அந்த வாசனையும் சேர்ந்து உனக்கு மயக்கமே வந்துருச்சு இல்ல? எந்த வாசனைப்பா? அந்த மர சொல்லு. அந்த கோயிலுக்கு போகல, அங்க அடிச்ச வாசனை. அதுலயும் அம்பாள் சன்னதியிலதான் அதிகமா அடிச்சது. சரி சரி, ஏன் நிக்கிறீங்க? படுக்கலையா? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்க்கா. தம்பி, அளவுக்கு மீறி உனக்கு நான் கொடுக்கிற செல்லம் உன்னை கெடுத்துடக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். நான் என்ன அப்படி தப்பா நடந்துகிட்டேன்? அம்மா இருந்தா இப்படி எல்லாம் என்ன கேப்பியா? நான் தாயில்லா பிள்ளை தானே. மரகதம், கோபமா? அன்று போனவனை இருக்க சொன்னாய், இன்று வந்தவனை விட்டு பிரிந்து போகிறாய். அது என் குணம் இல்லை, என் போன்ற பெண் குணம். விலகினால் நெருங்குவேன், நெருங்கினால் விலகுவேன். இப்படியும் ஒரு குணமா? அதென்ன குணமோ? விழுந்து கிடக்கும் பழத்தை விட பறித்து தின்னும் பழத்திற்குத்தான் ருசி. என்ற நம் சந்திப்பு தேனுக்கும் இல்லாத தித்திப்பு. இது எப்போதும் நீடிக்கும் அல்லவா? இது என்ன கேள்வி? இதற்கு முறை நாம் இப்படியே என்னை பொறுத்தவரையில் உறுதி. அப்படியானால் என் மீது சந்தேகமா? பெண்களுக்கு அடிமையான ஆண்கள் அடங்கியே கிடப்பார். இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேண்டும் எனக்கு? மரகதம், விலகி போவது ஒரு விளையாட்டா? நெருங்கி வரும் இன்பம் இது. கொல்லாதவள், உணர்ச்சிகளின் நாடியை உணர்ந்த மருத்துவச்சி நீ. சிரிப்பு ஆதவன் ஒளி உங்கள் முகம், அது கண்ட தாமரை உன் முகம். என்னம்மா ஆதி, விடிஞ்சு போச்சு, விளக்க கூட அணைக்கல, வாசல் பிரிக்க கோலம் போடல. என்னம்மா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, ராத்திரியெல்லாம் தூங்கலையா? அட ஏமா அழற? எங்க இந்த பசங்க? ராத்திரி வீட்டுக்கே வரலையா? அண்ணா, நான் என்ன சொல்லுவேன்? அம்மா சாகும்போது சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. பச்சை மரத்துல அரைஞ்ச ஆணி சிறு வயசுல அம்மா சொல்லி போனது என் மனசுல அழுத்தமா பதிஞ்சு போச்சு. தம்பி எப்படி நடந்தாலும் அவனை அதட்டவோ அவன் இஷ்டத்துக்கு விரோதமா நடக்கவோ நான் துணியை போறதில்லை. அந்த கடவுள் தான் அவனுக்கு. அடாதம்மா, நான் கூட இப்பதான் கேள்விப்பட்டு விடியறதுக்கு முன்னால ஓடி வந்தேன். யாரோ ஆட்டக்கார மரகதமா ராத்திரி எல்லாம் அவ வீட்டுலதான் அருணகிரி பொட்டம் அடிச்சுட்டு இருந்தான். இந்த மாதிரி விஷயம் எவ்வளவு சீக்கிரமா ஊர் சிரிக்க பரவிடுது பாருங்க. நான் என்ன செய்வேன் அண்ணா? இந்த பையன் அண்ணாமலையை அவங்க கூட போனானே, என் வீட்டுக்கு வேற பழி வந்துட போகுதுன்னு அந்த பயலை உதச்சி இழுத்துக்கிட்டு போலான்னு ஓடி வந்தேன். அண்ணா, அப்படியெல்லாம் நடக்கிறான். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. சொல்லுமா. உடனே தம்பிக்கு ஒரு கல்யாணம் செய்துட்டாதான் இந்த பாவத்திலிருந்து அவனை காப்பாற்ற முடியும். நான் எங்க போய் பெண் தேட போறேன்? பாட்டு செய்யணும். எனக்கும் அதே யோஜனை தான் பட்டுச்சு. நான் உடனே கவனிக்கிறேன். குருவே, மரகத்தை அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வா. தானே வர சொன்னேன். என் காதல் அபச்சாரம், அபச்சாரம். அழகிக்கு காதலன் இருப்பது அநீதி. உன் பொருடைய சேவை தெய்வ துண்டுக்கு பயன்பட வேண்டும். உன் பெயர் என்ன? அருணகிரி. நரனா, நீயே சிந்தித்துப்போ. இவருடைய சேவை
என் தாயின் சன்னிதானத்திற்கு பயன்பட வேண்டும். ஆகையினால் அவளை தனிமகளாக விடு, நீ விலகிவிடு. மரகதம், உன் நாட்டியம் என் தாயின் சன்னிதானத்தை பரவசப்படுத்த வேண்டும். குருநாதர் மன்னிக்க வேண்டும். மரகதம் தனிமகளாக இருந்து எவரிடம் ஏவலையும் ஏற்க மாட்டாள். அதற்கு நான் ஒப்புதலும் தரமாட்டேன். மடையன் பெரியா முண்டனகா, இவன் ஆணவத்தை அடக்குவதற்கு என்ன செய்வது? அம்பாளை அழைத்து ஏறி விடலாம். இதற்காக அம்பாளிடம் போய் முறையிடுவதா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அரசனிடம் நாங்கள் கூறி போதுமே. இவனுக்காக அரசனிடம் நான் போக வேண்டும். தேவையில்லை சுவாமி. பயத்தை விட நயத்தில்தான் பெண்கள் அதிகம் நயப்படுவார்கள். பயத்தை விட நகை நட்டு துணிமணிகளிலேதான் பெண்கள் அதிகம் மயங்குவார்கள். உண்மை. முயற்சி செய்வோம். ஆமா, இந்த குடும்பத்துக்கு இனிமே நீங்க தான் தலை கட்டம். பொன்னமலா, ஆதிக்கு 100 வராகல்ல காசு மாலை, 50 வராகல்ல தங்க ஒட்டியானம், வைரத்தோடு மூக்குத்தி எல்லாம் நானே போட்டுறேன். ஆனா என் பொண்ணுக்கு நீங்க என்ன போட போறீங்க? உன்னால முடிஞ்சதை சொல்லமா? அவங்க போடுற அளவுக்கு நானும் அந்த பொண்ணுக்கு போடுறேன். என்னம்மா சொன்னபடி நடக்க வேண்டாம்? ஏன்னா முடியாது. அவங்க எனக்கு போடுற நகை என் தம்பிக்காக அவங்க பொண்ணுக்கே நான் திரும்ப போட்டுடுறேன். பெண்களுக்கு நகையினாலேயா பெருமை வந்துட போகுது? ஆஹா, என்ன உயர்ந்த குணம்! அருணகிரி இல்லீங்களா? என்ன தம்பி இப்படி செய்யலாமா நீங்க? இவர் எங்க வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? எங்க பொண்ணு மரகதம் வழி மேல விழி வச்சு ஆளை காணவேன்னு உருகி துரும்பா இழைச்சு வச்சு வைத்தியம் கை விட்டாயா? நிலைமை அப்படி. இவர் என்னடா சித்தி விட கதியா இருந்தா எங்க கதை என்ன? அங்க வாயா. எங்க வர்றது? என்னையா புலம்பலாம்? மன்னிச்சுங்க, சிறு வயசு கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். ருசி கண்ட பூனையா பல வீடு தான் யாரு பாஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரியா ஆதியோட நல்ல குணத்துக்காக வேண்டி அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டிக்கிறேன். ஆனா அருணகிரியோட சம்பந்தம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இதுதான் முடிவு. அண்ணா, தம்பி கல்யாணம் தான் இப்ப முக்கியம். அதுக்கு அவங்க இஷ்டப்படாட்டி அவங்க வீட்டு சம்பந்தம் எனக்கும் வேண்டாம். அண்ணே, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால உங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட அவமானம் போதும். எனக்கு புத்தி வந்துடுச்சு. எப்படியோ உன்னை நல்வழிப்படுத்த இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அது வரைக்கும் சந்தோஷம். நான் வேற இடம் பார்த்து பேசி முடிக்கிறேன். ஆனா இதுல ஒரு சங்கடம். நான் பல பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்துட்டா பிறகு வீடே கெதின்னு இருந்துடுவேன். வாக்கு நான் பாக்குறேன். அதெல்லாம் நடக்காத பேச்சு. அக்கா, நான் கெட்டவனா இருக்கலாம், ஆனா நானே குறைவாகவோ மோசக்காரனாகவோ நடந்து கொள்ள தயாரா இல்லை. தம்பி, அண்ணா, இருக்கிற நகைகளை எல்லாம் வித்துடலாம். மேற்கொண்டு தொகைக்கு வீட்டையும் அடகு வச்சு அவன் பட்ட கடனை தீர்த்திடலாம். அந்த கேவலம் நமக்கு வேண்டாம் அண்ணா. பொருள் பெருசில்ல, அவன் திருந்துனா போதும். சுவாமி, என் வீடு தேடியே வந்துட்டீங்களே. அது உன் பாக்கியம். கிழவி, எங்கே உன் மகள்? நானா கல்வி? ஞான கண்ணால பாருங்க, அப்போ என்ன தெரியும். அதையெல்லாம் உனக்கு உபயோகப்படுத்துவதில்லை. சுவாமி வணக்கம். சிங்கார சிலையே, பச்சை கிளியே, இவையெல்லாம் உனக்காகத்தான். எடுத்து மாட்டிக்கொள். மரகதா, சாமி காலில் விழுமா? அவள் செய்யக்கூடாது இந்த வேலையை. நானும் அவளும் ஒன்று. மரகதம், வா, கட்டிலே உட்கார். நாம் இருவரும் ஐக்கியமாய் விடுவோமா? ஆண்டியும் மங்கையும் ஐக்கியமாவதா? பரமனோ ஆண்டிதான். பார்வதி ஒன்றுபடவில்லையா? பரமனா தாங்கள்? தாண்டவம் பார்க்க வேண்டுமா? வா. துறவி போல் வேஷம், பக்தனை போல் பாவம், ஆசையை விட்ட ஆண்டி போல் ஜடாமுடி. உங்களுக்கே இந்த ஆசையும் பாசம் பாவம் இல்லையா? பாவமாம். பாவமர மக்களை ஏமாற்ற ஏற்படுத்தப்பட்ட வார்த்தையடி, எங்களுக்கு அல்ல. பாடி மோகினி, பாடி. நெருகமே, காம வெறியனே, காளி பக்தனா நீ? உன் வேஷத்தை கலைத்து ஊர் சிரிக்க வைத்து விடுவேன். வெளியே ஓடு. நரமணிதானே,
உன் உயிரை குடிக்கிறேன் பார். படையர்களே வாருங்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்களா. உம்மா வாமா, இவங்களும் உனக்கு அப்பா மாதிரி தான். பரம ஏழை இருந்தாலும் என் பொண்ணை உயிர் போல வளர்த்து ஆளாக்கி எங்கேயாவது வாழ்ந்தா அதே போதும் எனக்கு. அத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அருணகிரிக்கு அவங்க அக்கா ஆதி உங்க பொண்ணை தன் கண்ணை போல பாத்துக்கும். உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. எல்லா செலவையும் நாங்களே. ஆம்பளைக்கு மரியாதையா? உனக்கு தெரியுமா? பேசவே தெரியாது போல மனுஷனுக்கு. இடல் கண்டு ஓடி வரும் மரகதம், குரல் கேட்டு கழுத்தை வளைக்கும் கோமேதகம், சிரிப்புக்கு பொன் சேர்த்து அணைக்கும் சித்ராங்கி, அவர்கள் மடி என்னும் ஊஞ்சலில் ஆடிய எனது இன்பமே. உணர்வில்லாத ஒரு குழந்தைத்தனம் எனக்கு வேலை தந்து. நிலவே அதன் ஒளியே, மலரே அதன் மணமே, சுவை தரும் பெண்மை எங்கே இனி நீயே அவள் ஏனோ. நிலவே அதன் ஒளியே. என்னை அழைத்துக்கொள். கற்புடை மாதர் காணக்கூடாத கோர நரகத்தை கண்டுவிட்ட என் விழிகளை குருடாக்கி விடும் முருகா. சித்திரவதையிலும் கொடியதை அனுபவித்த என் உடலை எரித்து விடும் முருகா, எரித்து விடும். முருகா, கண் கண்ட கடவுளே, உன் மீது ஆணை. இறக்கும் வரை எனது தொண்டும் அன்பும் என் கணவருக்குரியது. ஆனால் அவருக்கும் எனக்கும் உள்ள உடல் உறவு, கணவன் மனைவி என்ற இன்ப பந்தம் இனி எப்போது இருக்க வேண்டாம். எண்ணத்தாலும் உடலின் மத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன். உன் மீது ஆணையாக இது உறுதி. முருகா, 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 முருகா. வருக வருக, இருக்கையில் அமருக. திருவண்ணாமலையின் புகழ் எங்கும் பரவ அரசாளும் பிரபுட தேவ மகாராஜனே, நீ என்பால் கொண்டுள்ள அபிமானம் இந்த நாடு அறியும். உண்மை
இருந்தும் சில அறிவியலிகள் என் கட்டளை மறுத்தால் அபச்சாரம். அபச்சாரம். விவரம் கூறுங்கள், நான் அழைத்து விசாரிக்கிறேன். தேவையில்லை. என் காளியிடம் சொன்னால் அவளை சென்று அழித்து விடும். இது தவறுக்கெல்லாம் நான் யாரையும் அழிப்பதில்லை, பயப்பட வேண்டாம். யார் என்ன பிழை செய்தார்களோ? ஆடும் அழகி மரகதம் என்பவள் என் கட்டளைப்படி தேவதை முன் ஆட மறுக்கிறாள். அவள் விரும்பாவிட்டால் வேறு நடன மாதிரி ஆட உத்தரவு அனுப்புகிறேனே. அவளுக்கு ஏன் அவ்வளவு ஆணவம்? பிரபு, இஷ்டப்படாதவரை கட்டாயப்படுத்துவதும் தர்மம் அல்ல. நீதி அநீதி மந்திரிகள் கூற வேண்டியது எனக்கல்ல. அங்கே சாந்தி சாந்தி அமருங்கள். என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு 1000 வராகன் அபராதம் என்று உத்தரவு. அப்பொழுதுதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள். ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். காளி உனக்குத்தான் கருணை காட்டுவாள். வருகிறேன். ஆதிக்கு வயதான போதிலும் ஜாதக ரீதியாக மாங்கல்ய ராசி இப்பதான் வேலை செய்ய தொடங்குது. அதனால விவாகம் கண்டிப்பா நடந்தே தீரணும்னு. வேலை சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு சரியான கால பருவம், உருவம் பழுத்த பழ மாதிரி தள தளன்னு வாட்ட சாட்டமா இருப்பாரு. செல்வம் கிட்டத்தட்ட குபேரனுக்கே ஈடு இல்ல. இதை விட வேற என்ன வேணும்? இருங்க, தம்பியை கூப்பிடுறேன். நானும் கேட்டேன், அப்படியே முடிச்சிடலாம். ஆனா அக்காலம் அவரும் என்னோட இங்கேயே இருக்கணும். சம்மதமா? வேஷ சொத்து சமத்தோட அவரை இங்கேயே இருக்க சொல்லிவிடுறோம். அப்ப சரி. உட்காருங்க. மாப்பிள்ள வந்திருக்காரா? நேர்ல பாத்துட்டா தேதியை குறிச்சிடலாம். அவர் இங்க வர கூச்சப்படுறாரு. அதுவும் இல்லாம கல்யாணம் ஆயிட்டா அவர் இங்கே தானே இருக்க போறாரு. அப்ப தினமும் நீங்க பாக்கலாமே. அட, மாப்பிள்ளைக்கு என்னையா கூச்சம்? அதானே, அதுவும் சரிதான். அம்மா ஆதி, நீ கொஞ்சம் அப்படி நடந்துக்கம்மா. பெரிய பணக்கார மாப்பிள்ளை, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பொருளை வாரி நீ உன் இஷ்டப்படி இறக்கலாம். உன் சுகத்துக்கு விரோதமா உங்க அக்கா எதுவும் செய்யாது, எதுக்கும் ஒத்துக்கும். நீ பெருசா ஒண்ணு யோசிக்காத. மாப்பிள்ளைக்கு வேற ஒண்ணு இல்ல, லேசா அப்படி கொஞ்சம் குஷ்டம். என்ன குஷ்டம்? அதுதான் தொடுநோய். அது ஒண்ணு தொட்டு வியாதி இல்ல, தெரியுமா? ஏய் தரகா, என்ன சொன்ன? குஷ்டமா? தங்க பதுமையடா என்ன அக்கா. உன்னுடைய பொருள் மரணம் யாருக்கடா வேணும்? போய் என் முன் நிக்காதே. இல்லப்பா, இத்தனை வயசுக்கு பிறகு உங்க அக்கா கட்டிக்க வேற எவன் போயா? அக்கா அரண்மனை கோவில்களில் மரகதம் சம்பிரதாயப்படி நாட்டியம் ஆட மறுத்து விட்டதால் அபராத தொகையாக 1000 வராகனை 1 வார கெடுவுக்குள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும். இப்படிக்கு பிரபுடதேவ மகாராஜா உத்தரவு. இவையெல்லாம் அந்த மந்திரவாதியின் திருவிளையாடல் தான். உன் திருவிளையாடல் தான் அநியாயம். வர வேண்டிய சொத்தும் போய் இருக்கிற சொத்துக்கும் ஆபத்து. ராஜா பகை வேற, இனிமே வாழ முடியுமா இந்த ஊர்ல? ஏயா, இப்ப இதுக்கு என்ன செய்ய போறேன்? செப்பால் அடிச்ச காசு கூட நான் தர மாட்டேன். மரகதம், அபராத தொகையை நானே கொண்டு வருகிறேன். தம்பின்னா தம்பிதான். தம்பி, என்னப்பா உடம்புக்கு? ஏன் முகமெல்லாம் வெளுத்திருக்கு? ஒண்ணும் இல்லக்கா. எதையோ மறைக்கிற. சும்மா சொல்லு ராஜா. ஒரு பணக்காரனிடம் கையெழுத்து போட்டு கொடுத்து கொஞ்சம் கடன் வாங்கினேன். அவன் வட்டிக்கு வட்டி போட்டு முதலை சேர்த்து இப்போதே கொடுக்கணும். நீ கழுத்தை பிடிக்கிறான். இல்லாட்டி ஏதாவது நடவடிக்கை எடுத்து என் மானத்தையே போக்கிடுவான் போல இருக்கு. அத்தாச்சி, இருக்கிற 1 நகையும் கொடுக்கிறேன், அதையும் வித்து கொடுத்து அனுப்புங்க. ஆமா, உங்க அப்பா வைரத்தை பூட்டி அனுப்பிச்சிட்டான் பாரு, அதை வித்தா என் பஞ்சம் தீந்துரும். தம்பி, இருக்கிற எல்லாத்தையுமே வித்து எடுத்துக்கிட்டு போ. நாங்க ஏதோ கூலி வேலை செய்தாவது எங்க வயிற்ற கழிக்கிறோம். இதெல்லாம் போதாதுக்கா. அப்போ ஒண்ணு செய்யலாம். வீட்டை வித்து ஏற்கனவே அடமான தொகை போக பாக்கி இருக்கிற பூராவையும் கொண்டு போ. அப்படியே செய்து என் மானத்தை காப்பாத்துக்க.
எனக்கு வர்ற அவமானம் உனக்கு இல்லையா? காப்பாத்துறேன்ப்பா, காப்பாத்துறேன். நான் வர்றேன்க்கா. இது 1000 வராகம் கொண்டு போய் அபராதத்தை கட்டு. 1000 வராங்க. மாமா, நான் தான் ராஜா. என்கிட்ட கட்ட அந்த அபராதத்தை. உன் தலையிலேயே கட்டுறேன். கஜனா வரைக்கும் தூக்கிட்டு. ஞானம், என்னம்மா செய்யற? அழுதுருக்க? இல்ல அக்காச்சி, கன்னத்துல ஓடி இருக்கிற கண்ணீர் சொல்லுதே. மாடி வீடு போய் குடிசைக்கு வந்துட்டு கவலையாம்மா? நான் குடிசையிலேயே பிறந்து வளர்ந்தவதா, அதுக்காக நான் ஏன் அழப்போறேன்? எனக்கு புரியுது. ஆனாலும் நீ பண்புள்ள பொண்ணு. புருஷன் குத்தத்தை பொறுத்து அவனை திருத்த பாருமா. உன் மனசு நோகக்கூடாது. அவனுக்கு ஒரு கெடுதல் வந்தா நமக்கு நல்லதா? போய் படுமா. பாவம் பருவமங்கை பறித்த மலரை தலையில் வைக்காமல் மூளைக்கு ஒன்றாக முருகா முருகா என்று போடலாமா? வாங்கத்தா, எனக்கு தேவையில்லாதது எங்கும் உள்ள என் அப்பனுக்கு அர்ப்பணம் செய்தேன். கணவனும் உனக்கு கடவுள் தானே. நான் சந்தோஷமா இருக்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க அத்தா. ஏதாவது பணம் வச்சிருக்கீங்க? அத்தா, நாங்க 2 பேரும் அண்ணன்னைக்கு பாடுபட்டு சாப்பிடுறோமே, உங்களுக்கு தெரியாத? ஞானம், என் கண்ணுல நகையாவது வச்சிருக்கியா? புருஷன்கிட்ட போய் சொல்லக்கூடாது. என் மேல ஆணை, உண்மையை சொல்லு. அத்தா, பெரிய சோதனை இது. அக்கா திட்டுன்னு பயப்படுறியா? இருந்தா கூட 2 நாள்ல திருப்பி கொண்டாந்து கொடுத்துடுறேன். அத்தா, இந்த வீட்டுக்கு வர மருமக கையில இருக்கும்படியா 2 கல் வளைய அத்தை சாகும் போது அத்தாச்சி கிட்ட கொடுத்துட்டு போனாங்களா? அக்கா அதை உன்கிட்ட கொடுத்துருக்குல்ல? அத்தா, தலைமுறை தலைமுறையா உள்ள ஒரே சொத்து. நான் சந்தோஷமா இருக்க வேணும். போய் அதை கொண்டா, சீக்கிரம் கொடுத்துடுறேன். ஓகே. பொல்லாத பொம்பளைங்கப்பா, ஏதாவது ஒளிச்சு வைக்காம இருக்கவே மாட்டாங்க. பத்தினி என் ஞானம் தான். குலச்சொத்து போகட்டும். இந்த குலம் விளங்க கூடாதுன்னு தான் ஏற்கனவே மனைவியை மலடி ஆக்கிட்டாரு.
பேச கேட்டதுண்டு. ஞானவல்லி, தம்பி வரலையாமா? இல்ல அத்தாச்சி. இந்த அந்த மரத்தை எடு. இத கொண்டு போய் வலையில போட்டு சீக்கிரமா சோத்த வடிச்சு சாப்பிடுமா. இந்த பணத்தை பத்திரமா அடுக்கு பண்ணிடு. பணம் வேற அரிசி வேறைய கொடுத்தாங்க. ஒரு வீட்டுல நெல்லு குத்துனேன், அரிசி கொடுத்தாங்க. இன்னொரு வீட்டுல தண்ணி அரைச்சு ஊத்துனேன், அதுக்கு பணம் கொடுத்தாங்க. நீங்க இப்படி தனியா பாடு பண்ணமா. இனிமே நானும் வர அத்தாச்சி. வீட்டுக்குள்ள இருந்து என்ன சுகத்தை கண்டு. கடவுளே, இந்த பொண்ணு படுற வேதனை கூட உன் மனசை கரைக்கலையே. தம்பி, ஏன்பா என்னமோ போல இருக்க? பாய் இருந்தா எடுத்து போடுக்கா. ஞானவல்லி, பாய் எடுத்து போடுமா. என்னப்பா செய்து உனக்கு? கை கால் மரத்து போயிடுது, உடம்பு போட்டு முறிக்குதக்கா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அத்தாச்சி, நீங்க பாத்துக்கீங்க, நான் சீக்கிரமா போய் வைத்தியரை கூட்டிக்கிட்டு வரேன். தம்பி, அந்த முருகன் தான்ப்பா நமக்கு துணை. அக்ரராஜா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அக்கா, நீ அழாதக்கா. எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, பயப்படாது. அம்மா அம்மா, தாங்க முடியலையே. முருகா, அம்மா, தம்பியை காப்பாத்து. உன் கோயிலுக்கு வந்து அவனுக்கு முடி இறக்குற. வலி தெரியுதா? வலிக்குதுங்களா? இல்லைங்க. ஆரி, ஆமா. தம்பிக்கு தொழுநோய் ஆரம்பம் மாதிரி தெரியுது. என்ன பாவம் இது? வராம செய்ய முடியாதா? அது கர்ம வியாதியம்மா. வேண்டிக்க எனக்கும் தினமும் 3 வேளை இது தேன்ல பிழைச்சு கூடமா. பிழைச்சு கூடமா? முருகா, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கவா என்ன நீ உயிரோடு வச்சிருக்க?
ஐயோ தம்பி ஐயோ ஐயோ இந்தாமா இந்த மருந்தை கொடு. அக்கா நடிச்சாமமாவது போய் படுத்து தூங்குக்கா. நீ தூங்குப்பா, எனக்கு தூக்கம் வரல. நீ போய் படுத்து தூங்குறாதான் நானும் தூங்குவேன். நீங்க போய் படுங்க அத்தாச்சி. நேற்று கூட நீ தூங்கலையம்மா. பரவாயில்லை, நான் இப்படியே படுத்துக்கிறேன். நீங்க போங்க. நீ போய் படுத்து தூங்குக்கா. மாதிரி தூங்குறேன். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டா. இப்படி உட்கார்ந்து விசிறு. ஞானம். என்ன மௌனம்? பேச. பாத்தியா, இந்த திகில் தானே வேணாம்ங்கிறேன். பக்கத்துல வந்து விசிறு. நான் சொல்றது புரியல உனக்கு? மூதேவி, எப்ப பார்த்தாலும் நீலி கண்ணீர் தானா? ஞானம், இனிமே நான் உன்னை விட்டு எங்குமே போகல. என் வேதனை உனக்கு விளையாட்டாக இருக்கு. உன்னை கொன்னுடுவேன்.
உங்கள் இன்பம் மரகதத்தோடு இருக்கட்டும். நான் வெறும் நடைப்பெணும் தான். இன்பத்திலேயே மூழ்கி கிடந்தவன் நான். என் துன்பம் புரியாம என்னை கொன்னுட்டா போறேன். போ போ. இப்பிறப்பில் எனக்கு உடல் இன்பம் வேண்டாம் என்று உன்னிடம் உறுதி செய்தேனே, நீயே இப்படி என் உறுதியை சோதிக்கலாமா? கடைசி வரை என் புத்தி தடுமாறாமல் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். சித்ராங்கி, யார் நீங்க? என்ன தெரியலையா? நான் தான் அருணகிரி. அருணகிரியா? அட கன்றாடியே, இது என்ன வேஷம்? சித்ராங்கி, என்ன விளையாடுற? உன் நினப்ப வந்ததும் வியாதிய கூட பொருட்படுத்தாம ஓடோடி வந்து. பேஸ் பேஸ், வியாதி வந்துடுச்சா? ஏங்க, உனக்கு புத்தி இருக்கா? போயா வெளியே. சித்ராங்கி, தேனும் பாலும் கலந்து தித்திக்க தித்திக்க எனக்கு சோறு ஊட்டினாய். அதை மறக்கலாமா நீ? அதெல்லாம் பழசு. சித்ராங்கி, மார்போடு என்னை அழைத்து சாகும் வரை இருவரும் ஒருவர் என்று சொன்னாயே, அதை கூடவா மறந்து விட்டாய்? அப்படி இருக்காம போய்தானே இப்படி கெட்டலங்கி வந்திருக்கேன். இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? சித்ராங்கி, செத்து பொழைச்சி புது ஆளா திரும்பி வா. இஷ்டப்பட்டா அப்ப சேர்த்து. சித்ராங்கி, 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 தள்ளிட்டா போற போய். ஐயோ, யாரது? அருணகிரியா? ஆமா அமுதா, நான் தான் அருணகிரி. போய் போய், இது பேய் பேய். ஐயோ அமுதா, என்ன கோரம்? மரகதம், உன்னை மறந்து நான் எத்தனை நாள் படுக்கையில் இருந்தேன் தெரியுமா? என் இன்பமே, அன்பே, அருகில் வா. கடவுளே, இது என்ன கொடுமை? ஒரு குலைந்த துர்நாற்றம் வீசி. தெய்வம், இது என்ன பாவம்? மரகதம், உலகம் என்னை வெறுத்தாலும் உன் உள்ளத்தில் எனக்கு இடம் உண்டு என்று ஓடோடி வந்தேன். என்னை ஏற்றுக்கொள். நீ சுவைத்த பாண்டம், ஆரத்தழுவிய உருவம், ஈசன் பிணைத்து நம் உறவை மறக்காதே. இறக்கும் வரையில் நாம் இருவரும் ஒருவர். வா. ஐயோ, என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது, காணவும் கண் கூசுகிறது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்க. இரவாத இச்சை அடிய நீச்சை இனியும் மறவாமல் இருப்பது தவறல்லவா? வைரச் சிலையாக இருந்தவன் நான். இறந்த காலத்தை எண்ணி ஏங்குவது தர்மம் அல்ல. சென்றதை மறப்பதா மனித தர்மம்? அழகில் மன்மதன் என்றார், அணைப்பில் மான் என்றார், என் சொத்தெல்லாம் சுகம் என்றார். அத்தனையும் மறந்து என்னை அசிங்கம் என்று நீயே வெறுத்தால் எனக்கு வேறு புகலிடம் ஏது மரகதம்? வேறு புகலிடம் ஏது? சற்றே மனமிறங்கு மரகதம், உனக்கு கோடி புண்ணியம் கிட்டுமடி. உள்ளன்பு எனக்கும் உண்டு. சீர்கெட்ட பிறகு உடலுறவு வேண்டாம் என்றுதானே சொல்லுகிறேன். சீர்கெடுத்த சிங்காரிய நீதானடி பாவி. பழி பேச வேண்டாம். உங்கள் முகவரி என்னோட நின்று எத்தனை பேரோடு கெட்டலைந்தீர்கள், அத்தனை மறந்து விட்டதா? மரகதம், எல்லாம் என் தப்பாகவே இருக்கட்டும். 1000 பேர் இருந்தாலும் உன்னால் தானே கட்டின மனைவியையும் நான் மறந்தேன். உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன் மரகதம். துடிக்கும் என் ஆசையை கொஞ்சம் கருணையோடு பார் மரகதம். இத்து போன உடலில் இத்து போகாத எண்ணம் ஏன் இப்படி மிருகவரை கொண்டு அலைகிறது? தகாத இச்சு, இயற்கையும் இறைவனும் கூட ஒத்துக்கொள்ள முடியாத அநீதி. தயவு செய்து என்னை மன்னித்து மறந்து போய்விடுங்கள். நானும் கடைசி வரை உங்களுக்குரியவளாகவே இருந்து இறந்து விடுகிறேன். போய்விடுங்கள். மரகதம், அம்மா உங்களை கும்பிடுகிறேன், உள்ளே போக விடுங்கள். மரகதம் என்னை எப்படியும் ஏற்றுக்கொள்வாள். தயவு செய்யுங்கள் தாயே. அது எனக்கு தெரியும். ஏய்யா, அன்னைக்கு ஒரு நாள் காசி மாலை செய்ய அவளுக்கு தெரியாத 1000 வராகன் கொண்டான்னு கேட்டேனே, கொடுத்தியா? நீ அவளை போய் பார்க்கணும். மிருகவெறியிலேயே விட்டவன் தான். பெண் இன்பம் இல்லாம என்னால வாழ முடியாத. தம்பி,
இப்படி வந்து கொஞ்சம் அமைதியா உட்கார். முடியாது, இப்பவே போகணும், இல்லை சாகணும். தம்பி, முதல்ல என்ன கொண்டுட்டு அப்புறம் நீ சாவிட ராஜா. இந்த வேஷம் எல்லாம் என்னை மாற்றிடாது. என்ன கட்டி அணைச்சு அத்தனை பெண்கள் காலையும் விழுகிறேன். அப்படியாவது என்ன ஆசைக்கு வெட்டும். அன்னைக்கு இந்த உருவத்தை எந்த கீழான மகளும் விரும்ப மாட்டா. நீ கொட்டி கொடுத்த பணம் எல்லாம் இப்ப உன்னை எட்டி உதைக்கும் அப்பா. என் சொல்ல கேளுடா, கொஞ்சம் உட்கார். இப்படி விடு. என்ன மனைவி எப்படி மத்தவன் எப்படி என்கிறது முழுவதும் தெரிஞ்சுக்கணும். என்ன தடுக்காது, நான் போய் தாய் சொல்லுவேன். அப்படியா? முதல்ல நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் உன் இஷ்டப்படி எங்க வேணுமோ போ. அம்மாவுக்கு வாக்கு தந்தேன், அதன்படி இதுவரை உனக்காக வாழ்ந்தேன். உடனிருந்து உன்னை கண் போல பாதுகாக்க ஆசைப்பட்டு என் கல்யாணத்தை வெறுத்தேன். சொத்து சுகம் எல்லாம் இழந்தேன். செல்லமா வளர்த்து உன்னையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டேன். ஊர் முற்றமும் என்னை பார்த்து சிரிக்கிறப்பா. வறுமையை கண்டு வசைப்பாடுது. எதுக்கும் நான் கவலைப்படலை. என் கவலையெல்லாம் எனக்கு முன்னாலே நீ சாகக்கூடாது, அது ஒண்ணுதான்ப்பா. அக்கா, இந்த பேச்செல்லாம் என் பசியை தீர்த்திடாது. இத்தனை நாளும் தான் பரத்தையர் இன்பம் உன் கண்ணை மறைச்சிடுச்சு. இப்பவும் உன் மனைவியை மறந்து வெளியே அலையணுமா? மனைவியாவ கண்ணே கரும்பே அன்பே ஆறாமதே என்று 1000 சொன்னேன். அவளுக்குத்தான் மனசில்லையே. அக்கா, இந்த சண்டாடியை பார், கணவனை பார்த்து நகைக்கிறாள். ஐயோ, இதைவிட என்னை கொல்லலாமே. ஐயோ தெய்வமே. தம்பி, நீ செய்த வினை அப்பா. இந்த அவமானத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும். நாம யார நோக முடியும்? ஆத்திரப்படாதே, அழாதே. நான் ஒண்ணு சொல்றேன், அந்த மாதிரி செய்திடு. என்னை அழைத்து சென்று நடுத்தீர்களை நிறுத்தி விலைக்கும். 1000 வராமல் யாராவது கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கோ. நாயானாலும் நான் அவனுக்கு அடிமையா இருக்கிறேன். அக்கா, அக்கா, அவன் சிரிச்சதை விட கொடுமையானது அக்கா உனது வார்த்தை. ஊரும் நகை கெட்டு, மனைவியும் நகை கெட்டு, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ சாகக்கூடாது. எனக்கு பிறகு உன் விதி எப்படியோ போயிட்டு. அக்கா, தம்பி, என்னப்பா செய்வேனா? எல்லா பெண்களுமே உன்னை வெறுக்கிறாங்க. நானும் ஒரு பெண் தான். ஆனா உன்னுடன் பிறந்த சகோதரியா போயிட்டேது. இல்லாட்டி உன்னுடைய அந்த இச்சையையும் பூர்த்தி செய்துட்டு செட்டிருக்கேடா தம்பி. அக்கா, அக்கா, நான் பெரும்பாவி அக்கா. என் தெய்வமாகி உன் வாயிலிருந்து இத்தனை கேட்கவா நான் வாழ்ந்திருந்தேன். நாயினும் கீழான நான் உன்னோடு பிறந்து உனக்கு தீராத பழியையும் அவதூறையும் தேடி தந்து விட்டேனே அக்கா. கடவுளுக்கும் கூட உன் பெருமை கிடைக்காது அக்கா. அக்கா, அக்கா, புறக்கண்ணை அவித்து அகக்கண்ணை சேர்ந்து ஆதினி, என்னை மன்னித்து விடு அக்கா, என்னை மன்னித்து விடு. எனக்கு இனி வாழ்வு வேண்டாம் தாயே, எனக்கு இனி வாழ்வு வேண்டாம். அம்மா, அம்மா, அம்மா. ஞானா, உன் கணவனை வெறுக்கலாமா? அவனை ஏற்றுக்கொள்ளம்மா. ஐயோ, என் தெய்வத்தை நான் வெறுப்பேன். உங்களுக்கு அவமானம் வர நான் பொறுப்பேனா? எனக்கும் அவருக்கும் உடல் உறவு வேண்டாம் என்று நான் முருகனிடம் ஏற்கனவே சபதம் செய்து விட்டேனே பாவி. தெய்வமே, இதுவும் சோதனையா? தம்பி, தம்பி, மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமையுண்டோ அம்மா? விதி என்ன, கதி என்ன, வீண் பிறவி அழிப்பதல்றோ அம்மா?
தமக்கைக்கும் வசை தேடி தந்த பாவி அம்மா, உனதன்பு அறிவுரையும் உதறிவிட்ட பாவி அன்றோ, பாவி அன்றோ. ஊராரும் நகைத்திடவே உற்றாரும் நகைத்தாரே அம்மா, ஒரு துணையாம் மனையாளும் நகைத்தாடே இழிவன்றோ. எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா, எனக்கு இனி பிறவி வேண்டாம் இறைவாவும் அருளால். எனக்கு இனி பிறவி வேண்டாம் இறைவாவும் அருளால். எனக்கு இனி இல்பம் வேண்டும், ஈனமெல்லாம் மறைய வேண்டும். எனக்கு இனி இல்பம் வேண்டும், ஈனமெல்லாம் மறைய வேண்டும். தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். முருகா, முருகா, முருகா. எழுந்திரு மகன், அழாதே, எழுந்திரு. இறந்துபட எண்ணியவனை காத்தவர் தாங்கள் தான. வாழ தகுதியற்ற பாவினான் தாங்கள் என் மீது மனமிறங்கியதே பெரும் பாவம் அல்லவா? மகன், கிடைத்ததற்கரியது மானிடப் பிறவி. அதை அளித்த ஆண்டவனுக்கு ஒருவன் செய்யும் பெரும் துரோகம்தான் தற்கொலை. கொலையினும் கொடுமை செய்தவனுக்கு தண்டனை வேண்டாமா சுவாமி? குற்றத்தை உணர்ந்தபோதே நீ தூய்மை பெற்றாய், உன் விதியும் மாறியது. செய்யத்தகாதன செய்து சீரழிந்த பிறகுதானே நான் குற்றம் உணர்ந்தேன். அதனால் நான் திருந்தியவனானதாகுமா? உணர்ச்சி உந்த காம வசப்பட்டு நீ தடுமாறிய காலத்தும் கடவுள் பருவமும் காட்டிய அறியாத்தனம், அதை நீ அறிந்து திருந்த அதுபோதே ஆண்டவன் கருணையும் மலர்ந்தது. முருகா, முருகா, இதை நீ என்றும் மறவாதே. 1000 காகம் சூழினும் ஒரு கல்லெறிய அத்தனையும் பறக்கும். எத்தனை பாவங்களும் முருகா என்று மனமாற உருக அத்தனையும் மறையும். இதை நீ மறவாதே. இரவா அருள் ஈந்த என் அப்பன் என் இதயத்துள் நீங்கா இடம் பெற்று விட்டார். பெரிய உங்கள் அருள் என்னை புனிதனாக்கியது. மகனே, நான் வருகிறேன். இன்னும் ஏதேனும் எனக்கு கட்டளை உண்டா சுவாமி? உண்டு. அடிமை நான் சொல்லுங்க. சொல்லற சும்மா இரு. சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. அருணகிரிக்கு கிட்டியுள்ள அருள் தெய்வ சம்பந்தமானது. ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு நிலைப்பட்டுள்ள அவரை இனி எந்த பற்றும் கலைத்து விடாது. எல்லாம் நீ செய்த புண்ணியம். உன் குலத்துக்கே பெருமை இது.
புறப்படுமா ஞானம், நீயும் புறப்படு. நீங்க புறப்படுங்க. என் கடவுளுக்கு தொண்டு செய்து கொண்டு அவர் பாதத்தடியிலேயே இருந்து விடுகிறேன். நீங்க போங்க. தவறமா? தவறு. அவருடைய வழிக்கு இந்த பந்தம் எல்லாம் பொருந்தாதம்மா. ஆதி, ஞான தாழ்த்திக்குவாமா. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். சுவாமி, சுவாமி, நான் வரமாட்டேன். சுவாமி. அருணகிரி, அருணகிரி. அப்பனே முருகா, முருகா. நிறைய அழுது விட்டாய். இனி அழாதே மகனே. இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா? வாய் திறந்து பேசு. பேச்சு வருமா? பேரின்பம் கண்டதின் பேச்சு வருமா? உன் பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் முய்ய உத்தமர் சிறக்க நீ திருப்புகழ் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன். வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ விதற்றுவேன். வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே. மகனே, வா அருகில். வா, வாய்க்கிற நாக்கை நீட்டு. முத்து முத்தா பாடு. முத்து முத்து. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேண. முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேண. தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்தற்கிரதத்தை கடவிய பட்புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகோடு கழுதாட. சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகோடு கழுதாட. திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத. திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத. கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொத்துப்பறை
குடை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூதை பொற்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே பொற்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. அருணகிரி மகனே, முருகா, நீ பக்குவ நிலை பெற்றாய். இனி மக்கள் உய்ய வழி காண வேண்டும். அதுபோல்தான் உனது பிறவி பலன் முழுமை பெறும். புறப்படு, நேரே வயலூர் வந்து சேர். வயலூர் உரை பெருமானே, ஆஹா, மூர்க்கரையும் தன் வழி ஈர்க்கும் அருள் வழி கொண்ட எவனே, என்னே உன் வடிவம். என் அன்பு முருக, என் உடலும் சிலிர்க்க, என் உள்ளமும் உன்னோடு ஒன்றுபடுகின்றது. முருகா. அருணகிரி, திருப்புகள் பாட பணித்தேனே, ஏன் பாடவில்லை? மன்னித்தருள வேண்டும். உன்னருளால் பாடும் வன்மை பெற்றேன். ஆனால் பாடலுக்குரிய தன்மை அறியேனே. பாடுதல் விழலுக்கு அளித்த நீராகுமே. என் செய்வேன்? எதை வைத்து பாடுவேன்? மயிலையும் கடப்பு மலர் மாலையையும் பன்னிரு புயங்களையும் வேலையும் திருவடியையும் இவ்வயலூரையும் வைத்து பாடுக. உணர்ந்தே, உன் திருவிழப்படியே ஆகட்டும். பக்கரை விசித்திரமணி பொற்கனடை இட்ட நடை பட்சியனும் உரகமுனீவ. பக்கரை விசித்திரமணி பொற்கனடை இட்ட நடை பட்சியனும் உரகமுனீவ. பக்குவ மலர் தோடையும் அக்குவடு பட்டோழியம் பட்டுருவ விட்டரு கைவழிவேலும். திக்கது மதிக்க வரு குக்குடமும் ரக்கை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும். திக்கது மதிக்க வரு குக்குடமும் ரக்கை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும். செப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பனவென கருள் கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடல் நெய் எட்பொறியவற்று வரை இளநீர். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடல் நெய் எட்பொறியவற்று வரை இளநீர். வண்டைச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம். மிக்கடி சிற்கடலை பட்சணமென கொள்வோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாழி.
மிக்கடி சிற்கடலை பட்சணம் என கொள்வோது விக்கின சமர்த்தனேனோ அருளாளி வெற்ப குடில ஜடில பிற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. அருணகிரி, விராலிமலைக்கு வா. விராலிமலை, விராலிமலை. அப்பனே, எழுந்து வாவென்று அழைத்தாய், வந்தேன். வழி காணாது தவிக்கிறேன். வழிகாட்டி நீ வழி சொல்ல மாட்டாயா? யாரையாது இந்த நடுராத்திரி நடுக்காட்டுல யாரை தேடுற? இல்ல யாரையாவது கூப்பிட்டியா? கண்ணில்லா குருடனுக்கு கோல் கொடுப்பது போல கண்ணுற்ற குருடனுக்கு குரல் கொடுத்தீர்கள். சற்று இப்படி வாருங்கள். நான் ஏன் அங்க வரணும்? தேவைப்பட்டா நீ இங்க வா. தாங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதே தெரியவில்லையே. இதோ இங்கதான் இருக்க. யார் நீ? எங்க வந்த? தாங்கள் இந்த காட்டில் வேடுவர் போலும். ஆமா, வேடந்தான். அவன் கூட வேடந்தான். யாரையாது எனக்கு போட்டி? சொல்கிறேன். முதலில் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் விராலிமலைக்கு போக வேண்டும். நான் அங்கதான் போகணும். ஆஹா, நாம் இருவரும் பேசிக்கொண்டே போவோம். புறப்படுங்கள். விடிஞ்சும் போச்சு, விராலிமலையும் வந்தாச்சு. எங்க போகணுமோ அங்க போ சாமி. சரவணன் சந்நிதிக்கு போக வேண்டும். அதோ பார். நன்றி. பெருமானே, தாங்கள் என்னை வரவழைத்ததின் காரணத்தை நான் அறியலாமா? ஆஹா, தமிழ் கடவுளே, தவச் செல்வனே, வள்ளி தேவயானையோடு தங்கள் தரிசனம் கண்ட நானே பாக்கியவான். முருகா, எழுந்திரு. முருகா, பக்கத்தில் உள்ள மலைச்சரிவிற்கு வா. ஆத்மா நித்தியமானது, சரீரம் அனித்தியமானது. அனித்தியமான மானிட உடல் பொய், பொறாமை, அகந்தை, ஆசை, காமம், களவு முதலிய தீய சக்திகளைத்தான் அதிகமாக தன்மையப்படுத்த விரும்பும். அந்த பாவங்களை போக்க அவ்வப்போது பல நல்லவர்கள், மகான்கள், பக்தர்கள் உலகில் வந்தாக வேண்டும். பல அற்புதங்களையும் சிலர் செய்தாக வேண்டும். அவற்றில் ஒன்றான கூடுவிட்டு கூடுவாயும் வித்தையை உனக்கு. சிவகுமாரா, செந்தமிழ் வேளா, உன் பெண்மை அழகும் பெருமித தோற்றமும் உன்னை ஆடும் கடவுளாக காண என் உள்ளம் விரும்புகிறேன். கருணை செய்ய வேண்டும். அருணகிரி, பின்னிருந்து பார்.
சதங்கையும் தண்கடல் சிலம்புடன் கொஞ்சவே சண்டையடி வெண்டையங் கெங்கிணி சதங்கையும் தண்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன் பரிந்தின்ப ஒரு கொண்டுனன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ தண்டைய வெண்டையங் கிண்கிணி சதங்கையும் தண்கடல் சிலம்புடன் கொஞ்சவே கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கடம் கொண்ட போது பொன்கிரிய நச்சிறந்து எங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கடம் கொண்ட போது பொன்கிரிய நச்சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலிலு வெல்றன் முன் கொஞ்சி நடனம் கொடும் கந்த வேளேன் பொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. ஞானம் 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 ஏமா உடம்புக்கு என்ன ஒண்ணு வைத்தியர் அழைச்சிட்டு வரட்டுமா? மனோவியாதிக்கு வைத்தியர்கிட்ட வந்து ஏது மனவியாதியா? உன் கணவனுக்கு தெய்வ திருவருளே கிடைத்து விட்டதம்மா. திருச்செந்தூர் முருகனே நேரில் வந்து ஆடி காட்டினாராம். அவ்வளவுதான் மனசு அறுக்கு. துறவுகோலம் கொண்டு நீ உடனிருந்தாலும் உலகம் ஒத்துக்கொள்ளாதம்மா. என் தெய்வத்திற்கு என்றும் என்றும் நான் பயன்படாதவனாகி விட்டேன். என்னை போல பாடு கொண்ட ஐயோ உடம்பெல்லாம் கொதிக்குதே. நில்லுங்கள், இது என்ன கொடுமை? காதறுபட்டு குறிது கொட்ட வருகிறீர்களே. தாங்கள் இவர்தான் அருணகிரி சாமிகள். உங்களை பார்த்தால் புலவர் பெருமக்கள் போல் தோன்றுகிறது. ஆம் சுவாமி, வில்லிபுத்தூர் என்று பெரும் புலவரோடு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றவர்களுக்கெல்லாம் இதுதான் முடியும். எம்போன்றோர் பலர் இக்கதிக்கு உள்ளாயினர். இது அநீதி, தகாத செயல். மேன்மேலும் அவருக்கு வெறி கூடிவிட்டது. தங்களை போன்ற அருளாளர் தான் அவர் அகந்தைக்கு முடிவு காண வேண்டும். சந்தித்து அறநெறியை போதிப்போம். சொல்லி தெரிந்த பிறகுதானே நீ இணக்கம் சொல்லி இருக்க வேண்டும். இப்போதே சொல்லுவேன். எதுவாயினும் இணக்கம் சொல்ல வேண்டுவதை சொல்லலாம். வாருங்கள், அரங்கிற்கு செல்வோம். தெரியுமா? சொல்லுங்கள். சுரடு ஒரு முனையில் வளைந்த கூறிய வாழ், அது உமது காதை வளைத்துக் கொண்டிருக்கும். மறுமுனை எனது கரம் இருக்கும்.
போட்டியில் நீர் தோல்வியுற்றார் எட்டிய தூரம் அது காதை எனது பால இருக்கும். தாங்கள் தோல்வியுற்றால் போட்டி என்றால் நிபந்தனை பொது அல்லவா? என் தோல்விக்கு இதுவரை அவசியமே ஏற்பட்டதில்லை. அப்படி என்றால் விவாதிக்காமலேயே வருவோர் காதை தாங்கள் அறுத்து விடலாமே. சரி, இப்போது உமது எண்ணம் என்ன சொல்லும்? நீதி வேண்டுமானால் உமது காதையும் ஒரு சுரடு வளைத்திருக்க மறுமுனை எனது கரம் இருக்க வேண்டும். முதலில் எனது ஆசை கவிக்கு நீர் பொருள் கூற வேண்டும். கூறிவிட்டால் பின்னர் ஏகதத்த சக்கராயம் பாடுவேன். அதற்கும் பதில் கூறிவிட்டால் மற்றொன்று. இப்படியே எல்லையின்றி போகும் உங்கள் முயற்சி அல்லவா? ஆமாம். வெற்றி முடிவெடுக்க என் வழி அதைவிட சுருக்கமானது. நான் அந்தாதி ஒன்று பாடுவேன். அதற்கு தாங்கள் பொருள் கூறிவிட்டாலே போதும். நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். முடியாவிட்டால் தாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுவும் சரி, அப்படியே ஆகட்டும். திதத்தத்திதிதாதை தாததுத்திதத்திதா திதத்தத்தித்ததிதித்திதத்த தேதுத்திதித்திதத்தா திதத்தத்தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்தித்திதிதி திதிதுதிதீதொத்ததே. ஆஹா ஆஹா, ஐயனே, தங்கள் அருள்வாக்குக்கு கடையேன் பொருள் காணேன். அகந்தை அழிந்தேன். பேச்சு பேச்சு என்னும் கிழிவு பெரும் பூனை வரை கீச்சு கீச்சு என்னும் கதி காணான். கும்பி வரை குனிந்தெடுத்தல் காது அருந்து பட்டொடிய வேண்டும். நான் செய்த அநீதிக்கெல்லாம் வந்து பழியாக ஆக வேண்டும். அறுத்தெறிந்து விடுங்கள், அறுத்தெறிந்து விடுங்கள். முருகா முருகா, முதியவரே, பழி வாங்குவது நமது பணி அல்ல, அது அவன் பணி. அண்ணலே, தாங்கள் கல்வி பெருங்கடலாயினும் அது மற்றவர்களை அழிப்பதற்காக அமையக்கூடாது. தமிழை போற்றும் புலவர்கள் காது அருந்தார். மற்றவர்கள் மனமுவந்து தமிழ் மொழியை படிப்பறார். மொழிதான் வளரும். எழிலும் இனிமையும் நிறைந்த கன்னி தமிழ் மொழி வளரும். வழிக்கு விழுந்தாரையும் தங்களை போன்றோர் கை கொடுத்து தூக்கி நிறுத்தலன்றோ பெருமை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இதை உணர்ந்த எனக்கு காதருக்கும் எண்ணம் உண்டாகுமா? செருக்கால் கல்வி சிறப்பதில்லை. ஐயன் அருள் பெற்ற தாங்களின் அகக்கண் திறந்தீர்கள். என் பாவமெல்லாம் தொலைய பாரதத்தை நான் இனிய தமிழில் பாடி பரிகாரம் தேடிக்கொண்டேன். மற்றொரு வேண்டுகோள், சைவன் வைஷ்ணவன் மற்றவன் என்ற சமய சண்டைகள் நமக்குள் தேவையில்லை. வழி வேறாயினும் முடிவு ஒன்றுதான். அறிவுரை அறிவுரை. உணர்ந்தே ஐயன், எனது வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் கூறிய அந்தாதிக்கு பொருள் கூறி எனக்கு புரிய வைத்தல் வேண்டும். இதத்தத்தித என்னும் தாளமானங்களை திருநடத்தால் காக்கின்ற பரமசிவனும் பிரம்மனும் தயிரை உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்ட திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே, தெய்வயானைக்கு இனியவனே, இப்பிறப்புக்கும் இறப்புக்கும் இடமாகி எலும்பு முதலிய தாதுக்கள் நிறைந்த இந்த பொல்லாடும் என்னும் பை தீயிலே வேகுங்கால். உன்னை துதிக்கும் என் புத்தி உனக்கே அடிமையாக வேண்டும், என்னை நீயே ஆட்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. ஆஹா, உமது பெருமையே பெருமை. முருகா. அப்பனே, எனக்கு கதி மோட்சமே இல்லையா? இன்னும் எத்தனை காலம் இந்த பாவ உடலை நான் தாங்க வேண்டும்? அண்ணே, பாத்தியா பழைய அருணகிரி எங்க, இப்ப அருணகிரி எங்க? முகத்துல தெய்வக்கடை அப்படியே ஜொலிக்குது. அருணகிரி சாமி திரும்பி வந்துட்டாரா? ஓவர்வாசல் மண்டபத்துல இப்பதான் பார்த்துட்டு வர்றேன். தமக்கையாக உதித்து அடியேனை வாழ வைத்த தாயே, உங்களை வணங்குகிறேன். என் செல்வமே, இந்த பேதை மீது உனக்கு கருணை இல்லையா? நான் எத்தனை காலம் பரிதவிப்பது? ஆண்டவன் பணியேற்று திரியும் என்னை தாங்கள் பொறுத்தருள வேண்டாமா? உன்னை கடை தேற செய்த எனதப்பன் உடன் பிறந்தவளை மறந்திருக்க நான் என்ன பாவம் செய்தேன்? அப்படி சொல்லாதீர்கள்.
பாவம் என்பதையே அறியாது என் பாவத்தையும் போக்கிய உங்களை பாவி என்று எண்ணலாமா? உங்கள் மீது அவன் கொண்ட கருணைதானே என்னையும் ஆட்கொண்டது. என் தாய் செய்த தவம், நீ பெற்ற பேர். இத்தகைய உன் பெருநிதி கண்டதோடு என் ஆசை முடிவுற்றது. இந்த இழிந்த உடலை இனியும் நான் சுமக்க வேண்டுமா? அவசரப்படலாமா? அவன் திருவிழப்படிதானே எதுவும் நடக்கும். அவன் திருவுள்ளமும் உனக்கு அடங்குமே. எனக்கு இப்பிறப்பும் போதும், இனி பிறப்பும் வேண்டாம். முருகா, நீ விரும்பினார், நீ வேண்டினார், மகனின் ஆசையை அப்பன் நிறைவேற்றுவான். இனி நான் இருக்கும் நாள் ஒவ்வொன்றும் இறக்கும் நாளாகவே இருக்கும். முருகா, நீ இருந்தும் உன் தமக்கைக்கு அப்பெரும் துன்பம் ஏற்படக்கூடாது. ஆணையிட்டு இறுதியாக கூறுகிறேன், இப்போதே நான் மீண்டும் பிறவா பதவி பெற வேண்டும். இல்லையே என் உயிர் ஈனப்பட்டு உன் எதிரிலேயே அழிந்துவிடும். அது உறுதி. முருகா, முருகா, எல்லா பற்றையும் விட்டு நான் என் தாயின் இந்த வேதனை சொல்லால் கண்ணீர் சிந்துகிறேன். அவர்களுக்கு ஒரு பேரின்பம் தேடித் தராவிடி நான் நன்றி கொன்றவனாவேன். முருகா, இப்போதே என் முன்வா. ஈன்றவளிலும் உயர்ந்த உத்தமியை உன்னுடன் இணைத்துக்கொள். உன் புகழ் பரப்புவதோ நம் இருவருக்குமே குறைவாகும். வா வா முருகா. நான் வருவது உனக்கு தெரியவில்லை? கேட்டு கிடைப்பதா மரியாதை? ஒரு நாடோடி பரதேசிக்கு என்ன இருமாப்பு! இப்பொழுதே என் தலையிடுகிறேன். என்ன இருமாப்பு? திரும்புங்கள். மதுர கவிராஜனான் என் வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை. மதுர கவிராஜனான் என் வெண்குடை தாளமேள தண்டிகை. வரிசையோடு உலாவும் மாலகந்தை தவிர்ந்திடாதோ தவிர்ந்திடாதோ. ஓம் ரீம் ரீம் சண்டி சாமுண்டி காளி திருசூலி நீலி, உன் மகன் அழைக்கிறான். வா, நீ வராமல் இந்த காரியம் தீராது. வா. நாயே, பரமேஸ்வரி, முக்கண்ணன் தேவியை வணங்குகிறேன். சம்பந்தாண்டான் என்னை அழைத்த காரணம்? என் எதிரி, அவனும் உனக்கு எதிரி, என்னை மதிக்காத ஒரு துறவி அருணகிரி. உடனே போய் அவனை அழித்து விடு. ஆகட்டும். ஆனால் பக்தனே, உன் ஆற்றலை வீணாக்கி விரயம் செய்யாது. அது உன் வலுவை குறைத்து விடும். நான் அழிந்தாலும் பரவாயில்லை, முதலில் அவன் அழிய வேண்டும். உன் விதிப்படி நடக்கும். ஏமாத்திட்டான். அடி மூடி, உன்னை என்ன செய்கிறப்பா? அது கஷ்டம் தேவா, நீங்க பேசாம ராஜா கிட்ட சொல்லுங்க. உண்மைதான். அரசனிடம் சொல்லி அவனை அவமானப்படுத்தி அவனை அழித்து விடுகிறேன். வருக வருக.
சுவாமிகள் ஆசனத்தில் அமர வேண்டும். நானே தங்களை நேரில் தரிசிக்க வேண்டும் என்றிருந்தேன். பரவாயில்லை. என்னை அழைத்த காரணம்? நான் கூறுகிறேன் நரனே, அரசனின் மரியாதைக்குரியவன் நான். என்னை நீ மதிக்காத காரணம்? துறவிக்கு வேந்தனே துரும்பு. அரசனின் அபிமானம் பெற்ற உன்னை பற்றி எனக்கா கவலை? என்ன இருமோ இவனுக்கு? ராஜனே, இவனை என் சித்துக்களால் அழித்து விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அது தவறு. பெரியவர்கள் இப்படி திருகுணம் காட்டி சினங்கொள்வது தவறு. மன்னா, அறியாமை அகந்தையை தரும், அகந்தை ஆத்திரத்தை தரும், ஆத்திரம் அநீதிக்கு வழிகாட்டும். அதற்கு சத்தியம் தலைவணங்காது. நீ பேசாமல் இரு. அருணகிரி, நீ பெரிய ஞானி போல் பேசிவிட்டால் பெரியவனா? எங்கே உனக்கு சக்தி இருந்தால் என்னை போல் கடவுளை நேரே வரவழி. உன் போன்ற மதம் கொண்டவர் கடவுளை காட்டும் ஆற்றலை பெற முடிந்தால் அடியார்க்கும் அடியவனான நான் அதை செய்து காட்டுவது கடினமா? அப்படியா? நாளே நம் போட்டியை ஆரம்பிப்போம். நான் அழைக்க என் தாய் வீரமாகாளி நேரே பிரசன்னமாவாள். உன்னால் முடிந்தால் அந்த முருகனை நேரே வரச் சொல், பார்ப்போம். ஆகட்டும், என் அப்பன் சித்தம் போல் யாவும் நடைபெறும். மன்னா, வருகிறேன். இத்தனை காலம் நான் அழைத்ததும் வரக்கூடிய நீ இன்று வராததற்கு காரணம் என்ன? ஏன் தாமதம்? கால் கடுக்க தவம் செய்திருக்கிறேன், உனக்கு வயிறு புடைக்க காவு கொடுத்திருக்கிறேன், பேய் போல் அலறுகிறேன். ஏன் வரவில்லை? வா வா. வரமாட்டாயா? களி அரசனும் மற்றவர்களும் உன் திருவுருவும் காண வருவார்களே. உன் பக்தனின் வார்த்தை பொய்யாவதா? வரமாட்டாய் வரமாட்டாய். வராவிட்டால் என் கழுத்தை உன் பாதத்திலே உருள வைப்பேன். சொல் சீக்கிரம். மனிதனே, வரப்பிரசாதம் பெற்று வந்த நீ தீய சக்தியை வளர்க்க அதை பயன்படுத்தி பாழானாய். 12 ஆண்டு காலம் உன் பக்திக்கு அடிமையாகி நான் உனது சொற்படி நடந்து வந்தேன். இன்றோடு எல்லாம் முடிந்தது. இனி என் வருகையும் இல்லை, என் அருளும் உனக்கில்லை. தாயே, மதி இழந்து சில குற்றங்கள் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு. கடைசியாக ஒரே ஒரு உதவி புட்டு செய்தாயே. என்ன? என் எதிரி அருணகிரி உன் மகன் முருகனை அரசனுக்கு காட்டுவதாக சபதம் செய்திருக்கிறான். எப்படி இன்று உன்னிடத்தில் நான் தோல்வி அடைந்தேனோ அதே மாதிரி அந்த அருணகிரி தோல்வி அடைய வேண்டும். உன் மகன் முருகனை அங்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த உதவி செய்தாயே. ஆகட்டும். ஆண்டான் அவர்களே, காளிதேவியின் தரிசனத்துக்கு அருள் செய்யலாமே. அதற்கு இப்பொழுது என்ன அவசரம்? என் தாய் எப்பொழுது அழைத்தாலும் வர தயாராயிருப்பாள். முதலில் இந்த நரமனிதனை பரிசோதியுங்கள். முருகனை வரச் சொல்லுங்கள். வரமாட்டான். முருகன் இருக்கும் இடத்திற்கு தன்னை அழைத்துக் கொண்டு போக நம்மை சொல்ல போகிறார். பாருங்கள். செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும், செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும், பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும், பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும், பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே, எதிர் நிற்பனே. நீ அழைத்தவுடன் அந்த ஆண்டி ஓடி வந்து விடுவானோ? வர சொல் பார்ப்போம்.
கண்ட கை சூளம் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் வெங்கான கண்ட கை சூளமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சயிலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உறுதியே தனியாண்மை கொண்ட நெடுவே தனியாண்மை கொண்ட நெடுவே போகாதே. கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகல் முருகனிருதர்கள் குலாந்தகல் செம்பொன் திருக்கை வேலே. கூப்பிட்டவுடன் வரும் முருகன் பாடியும் வரவில்லையே, தாண்டவம் ஆடிப்பாரும், ஒருவேளை வந்தாலும் வருவார். ஆடி பாட வேண்டும், உண்மைதான். ஆடினால் ஆடாத கல்லெஞ்சும் ஆடும். நீ மறந்து போகும். எனது ஐயன் விடுபட்டு மயிலேறி ஓடி வருவான். மயிலாட பாடுகிறேன். மயில் ஆடும் ஆடும் பாடும். சந்தான புஷ்ப பரிமள கிங்கிணி முகச்சரணயுகள அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடிகின்ற சித்திர கலாபமயில சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடிகின்ற சித்திர கலாபமயில மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திக வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசனன் குலிசாயுதத்து இந்திராணி மங்கல்ய தந்து ரட்சாபரண இகழ்வேல் வினோதன் அருள் கூ இமயகிரி குமரி மகனேறு நிலகிரீவ ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே
குமரகுருபரா, அடியார் இன்னல் நீக்கும் ஆண்டவனே, அருட்ஜோதியே, என்னே உன் கருணை, என்னே உன் கருணை. எனக்கு அப்பவே தெரியும். வீசினாடே, தண்ணீர் தர, தண்ணீர் தர. ஆண்டவனா? வாங்க சாமி, வாங்க. சாமி, தங்கத்தை வாரி இந்த வீடு பூரா இறங்க. அப்புறம் என் தங்கச்சி மனசை மாத்துங்க. தங்கத்திற்கு எதடா மரியாதை? அரசாங்க சொத்தில் பாதி என்னிடம் இருக்கிறது. அதை உங்களுக்கே தருகிறேன். உங்கள் பரம்பரை அனுபவிக்கட்டும். மரகதத்தை உடனே என்னுடன் அனுப்புங்கள். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டும். சீக்கிரம். நீ எப்படி இருந்தால் என்னவா? ஐயா மந்திரவாதி, அழியும் இன்பத்தெமர் என் ஐயன் அடைந்த பேரின்ப நிலை அடைய முயற்சி செய். உன் பாவம் தொலை. போவோம். இருவருமே நாட்டை விட்டு காட்டிற்கு போவோம். நீ காட்டிற்கு வர முடியாது. விலங்கும் விவேகியும் வாழும் இடத்தில் உன் போன்ற போலிகளுக்கு இடமில்லை. நான் வருகிறேன். மகளே, மகளே, என்னை விட்டு போகாதம்மா. கண்ணு. அம்மா, உன் வயிற்றில் பிறந்தவள் அடைந்த பேர் உனக்கு பெருமையை தரும். அனைவரும் தீமையை மறந்து தூய்மையை அடைந்து வாழுங்கள். ஆசையை விடுங்கள். ஆண்டவன் அருள்வான். மரகதம், என்னை விட்டு போகாதம்மா. இந்த வீட்டிற்கு பின்பக்கத்தில் பாதை இருக்கிறதா? இருக்கு. எதுக்கு? முன்பக்கத்தில் சென்றால் மக்களுடைய வரவேற்பு, பின்பக்கத்தில் ஏகாந்தத்தை நாடி போகிறேன். இதெல்லாம் பின் ஏகாந்தமா? பார்வதி, ஓ மாமா இங்கே வா. இதோ இருக்கப்பா. அண்ணா, நான் சாகிறதுக்கு முன்னால அவங்களை பார்க்க முடியாது. என் கடவுளை பார்த்த பிறகு என் உயிர் பிரியும். அழாத தாயே, அழாது. அருணகிரிநாதன் சேத்திராடன் முடிஞ்சு ஊர் திரும்புறதாக கேள்விப்பட்டேன். வந்ததும் நானே போய் அழைச்சிட்டு வரமா? யார் வீட்டில்? தாங்கள் தந்தையை போன்றவர் காலில் விழலாமா? நல்ல சமயத்தில் வந்தீர்கள். ஞானவல்லி என்னை அழைத்தாள். ஆஹா, உண்மை. உள்ளே வாருங்கள். ஏற்கனவே வீட்டை துறந்தவன் நான். இப்போது நான் தேடித் திரியும் வீடு வேறு. ஞானம், நீ சுத்தமானவள், குற்றமற்றவள். நான் இழிந்தவனாக இருந்தேன். நீ இன்னல் பலபட நான் ஏதுவாகவும் இருந்தேன். இருந்தும் எனக்கு ஞானம் வர உதவியவள் நீ. என் அப்பன் எனக்கு இறங்கினான். எல்லோரும் புனிதம் பெற்றோம். இறப்பை எண்ணி அழாது, அது இயற்கையானது. பிறவி பாவத்தை விட்டு நம்மை பிரிப்பது இறப்பு ஒன்றுதான். என்றும் இளமை பெற்ற என் தெய்வம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். யாரும் அழ வேண்டாம். அவள் முருகன் திருவடி சேர்ந்தாள். நடையற்ற பிணத்தை பார்த்து அழலாமா? நடமாடும் பிணங்களுக்காக அழ கற்றுக்கொள்ளுது. ஆனால் நான் அழ வேண்டும். அழுகிறேன். இன்பமே சொர்க்கம் என இருந்த நான் அவள் இன்பத்தை கொன்றேனே, அதை நினைத்து அழுகிறேன். இந்த உத்தம உருவின் ஆவியை ஏற்று அதற்கு நிரந்தர சாந்தியை அருள் அப்பனே என்று என் அப்பனை வேண்டி அழுது விடுகிறேன். அருணகிரியை பழிவாங்குவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்பொழுது நாம் செய்ய போகும் சூழ்ச்சியில் இருந்து இனி அவன் தப்ப முடியாது. இப்பலை சந்திப்போம். அரசை, அருணகிரியோடு போட்டியிட்டு தோல்வியுற்றதும் தங்களை பார்க்க மனமில்லாமல் தலைமறைவாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு கண் பார்வை போனதென்று கேள்விப்பட்டதும் இருப்பு கொள்ளவே இல்லை. ஓடோடி இங்கு வந்தேன். என்ன பாவம் செய்தேனோ கண் பார்வை போய்விட்டது.
கண்ணிழந்து மனிதன் வாழத் தேவையில்லை. என்ன செய்வது? இறப்பு இன்னமும் வரவில்லையே. மக்கள் உயிர் போல் மதிக்கும் மன்னர் நீங்கள் வாழ்வதிலே மக்களுக்கு இன்பம். பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் உங்கள் கண் பார்வை வந்துவிடும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாரிஜாத மலர் தேவலோகத்தில் அல்லவா உள்ளது, அதை எப்படி பெற முடியும்? சிரமம்தான். அருணகிரிநாதர் மனம் வைத்தால் பாரிஜாத மலரை கொண்டு வர முடியும். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்க வேண்டும். அருணகிரிநாதர் கண்டிப்பாக இதற்கு இணங்குவார். அரசே, நாமே நேரில் சென்று அவரை வேண்டுவோம். புறப்படுங்கள். கோலோச்சும் அரசர் குடிமக்களின் தந்தை அல்லவர். அவர் விழி பார்வையற்றிருப்பது வேதனை மட்டுமல்ல, பல மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு ஏதுவில்லாமற் போகும். அதிலும் தாங்கள் செங்கோல் வழுவா மன்னர், தங்களை காப்பது என் போன்ற ஒரு கடமையாகும். நான் தேவலோகம் சென்று பாரிஜாத மலரோடு திரும்புவேன். அனைவரும் கவலை விடுத்து செல்லுங்கள். ஆஹா, தனிப்பெரும் கருணையுடையவர் தாங்கள். அதுதான் என் பாக்கியம். மானிட உருவோடு தேவலோகம் போக முடியாதே, வேறு உருவ எடுத்துத்தான் போக வேண்டும். அவன் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை தெரிந்தவன். ஆகையினால் நீங்கள் அவனை பின்தொடருங்கள். அவன் உடலை எங்கு கிடத்துகிறான், என்ன உருவோடு போகிறான் என்பதை கண்டறிந்து வாருங்கள். புறப்படுங்கள். கோபுரத்தின் மீது சென்றான். நாங்களும் சென்றோம். உடலை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு கிளியாக மாறி மேலே பறந்து விட்டான். நான் நினைத்தது போலவே ஆயிற்று. என் சூழ்ச்சிக்கு வெற்றி. உடனே சென்று அவன் உடலை கொண்டு வாருங்கள். உயிரில்லாத உடல் எதற்கு சுவாமி? அதுதானடா எனக்கு தேவை. கோபுரத்திற்கு பின்புறம் கொண்டு வாருங்கள்.
அழிந்து போய் கிளியிலிருந்து மறுபடியும் அவர் உயிர் இவ்வுடலுக்குள் வந்து புகுந்து விடாதா? முடியாது. புதைக்கப்பட்ட உடல் சேதமடைந்து விட்டது. அதற்குள் உயிர் போகாது. அருணகிரியும் அதை விரும்ப மாட்டான். வெற்றி எனக்கே, பதவியும் எனக்கே. சாமி சந்தோஷப்படுது. இந்த முடிவு எப்படி இருக்கோ பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜனே, போன அருணகிரி போனவர் தான் போலும். இதில் அவர் மகிமையை நடக்கவில்லை. உட்காருங்கள். நாம் அப்படி நினைப்பது சரியில்லை. விரைவில் அவர் மலரோடு வரலாம், அல்லது இதுவரை வந்தும் இருக்கலாம். யாராவது கோயிலுக்கு சென்று பார்த்து வரலாமே. நீர் ஒரு விஷயம் புரியாத மந்திரி ஐயா. கிளி பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்திருந்தால் அதனுடைய நறுமணம் காத தூரம் வீசும். அந்த பகுதியில் உள்ள நோயுற்ற மக்கள் அத்தனை பேரும் நோய் நீங்கி இன்பமாக இருப்பார்கள். அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் சித்தம் போல் தானே எல்லாம் நடக்கும். சுவாமி, எனக்கு கண் பார்வை வந்துவிட்டது. உங்கள் அனைவரையும் என்னால் நன்றாக காண முடிகிறது. முருகா, அருணகிரி இதிலும் வெற்றி பெற்றாரா? அண்ணா, பார்வை வந்து விட்டதா? கிளி பாரிஜாத மலரோடு பறந்து வந்து கோவில் கோபுரத்தில் தங்கிவிட்டது. அப்படியா? புறப்படுங்கள். அனைவரும் சென்று அருணகிரி நகரை விரிசித்து வருவோம். புறப்படுங்கள். சுவாமி, எப்பிடத்திலும் நான் தங்கள் அடிமை. என் குருநாதர் தாங்கள். ஆண்டவனுக்கு நன்றி செலுத்து. சுவாமி, கிளி உருமாறி தாங்கள் சுய உருவத்தோடு காட்சி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மன்னா, இனி அது முடியாத ஒன்று. என்ன? என்னால் தங்கள் திருமேனி மறைபட்டிருக்க வேண்டுமா? ஆமாம். இந்த போலி மந்திரவாதி நான் கிளியாக மாறியதும் நான் கிடத்திச் சென்ற என் உடலை எடுத்து புதைத்து விட்டான். மீண்டும் உடல் பெற முடியாத நிலையில் நான் கிளியாகவே இருந்துதான் இறைவனடி சேர வேண்டும். அப்படியா? எங்கே அந்த துரோகி? அவனை பிடித்து கிட்ட வேண்டும். பழிவாங்கல் நமது பணி அல்ல. குற்றம் உணர்ந்தவன் திருந்துவான். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிர்